பொதுவாக தேர்தல் நெருங்கும் போதெல்லாம் குழாயடி சண்டையை தோற்கும் அளவுக்கு கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையிலும் தொண்டர்களுக்கு இடையிலும் மோதல் வெடிக்கும். கட்சிகளின் தலைவர்கள் ஒருவர் மீது ஒருவர் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் சாதாரண மக்களே மிரளும் அளவுக்கு இருக்கும். அப்படி ஒண்ணுதான் சமீபத்தில் மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொன்னது. பிரதமர் மோடிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இடையில் ரகசிய தொடர்பு இருப்பதால் தான் 600 அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு மாற்றியிருக்காங்க என்று சொன்னது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தது. அது மட்டுமல்ல, மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையிலும் பாஜகவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கள்ளத்தொடர்பு இருப்பதாக திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் மம்தா பானர்ஜி. கருத்தியல் அடிப்படைகள் காங்கிரஸ் ஒரு சாப்ட் இந்துத்துவ கட்சி, அந்த கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையில் மறைமுக தொடர்பு என்று சொன்னால் கூட நம்ப முடியும். ஆனால் கருத்தியலாக நேரெதிராக உள்ள கம்யூனிஸ்டுக்கும் பாஜகவினருக்கும் எப்படி தொடர்பு வைத்திருப்பார்கள் என்று நமக்கு கேள்வி வரலாம். ஆனால் அரசியலில் எல்லாம் சாத்தியம் என்கின்றனர். மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையில் மறைமுக உறவு என்பது மம்தா பானர்ஜி சொன்ன பிறகுதான் தமிழ்நாட்டில் தலைமை செயலாளர், போலீஸ் டிஜிபி தொடங்கி முக்கியமான அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதற்கு ரியாக்ட் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு காவடி தூக்கிய அதிகாரிகள் எல்லாம் மாற்றப்பட்டதாக உற்சாகமாக குரலில் சொன்னார். பாஜகவினரும் அதிகாரிகளின் இடமாற்றத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கு. அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடிகர் விஜய்க்கும் இடையில மறைமுக தொடர்பு என்கிற விஷயம் சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதுக்கு 2 சம்பவங்களை ஆதாரமாக திமுக கூட்டணியில் இருக்கிற முக்கிய நபர்களே சொல்வதை பார்த்தால் அது உண்மைக்கு நெருக்கமாக இருப்பது போல நமக்கு தெரியும். ஆனால் தேர்தல் நேரத்தில் உறுதியாக சொல்லிவிட முடியாது. திமுக கூட்டணி சொல்றது இதுதான். பெரம்பூரில் போட்டியிடும் நடிகர் விஜய்க்கு எதிராக அதிமுக வேட்பாளர் யாரையும் நிற்க வைக்கவில்லை. ஆனால் கூட்டணியில் இருக்கிற அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திலகபாமாவை நிற்க வைத்துள்ளனர். பாமகவில் இருக்கும் நட்சத்திர வேட்பாளர்களே நின்றாலும் பாரம்பரியமாக திராவிட கட்சிகளின் கோட்டையாக இருக்கிற பெரம்பூர்ல ஜெயிக்க முடியாது. அப்படியான நிலைகள் யாருக்கும் தெரியாத திண்டுக்கலை சேர்ந்த திலகபாமா என்பவரை விஜய்க்கு எதிராக டம்மியாக நிற்க வைத்துள்ளனர். நீ எனக்கு இங்க விட்டு கொடுத்ததால் உங்களுடைய தொகுதியில நாங்க விட்டு தருவோம் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி நிற்கிற தொகுதியில அவருக்கு எதிராக தமிழக வெற்றி கழக வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து ஒதுங்கியிருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. முழு விவரம் என்னவென்றால், சேலம் மாவட்டம் வலசையூரை சேர்ந்த திமுக கவுன்சிலரோட மகன் அருண்குமார் இடைப்பாடி தொகுதியில் நடிகர் விஜயின் தாவேக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்தார். மாற்று வேட்பாளராக அவரது மனைவி நித்யா மனு செய்தார். நேற்று முன்தினம் மனு மீது பரிசீலனை நடந்த பொழுது வேட்பாளர் அருண்குமாரும் மாற்று வேட்பாளரான அவரது மனைவியும் திடீரென்று அந்த இடத்தில் காணவில்லை. அருண்குமாரின் மனுவுக்கு 10 பேர் முன்மொழிய வேண்டுமானால் 8 பேர் தான் முன்மொழிந்துள்ளனர். ஆனால் அவர்களது வேட்புமனுக்கள் தள்ளுபடியாகிவிட்டனர். அதிமுகவிடம் தாவேக்கு வேட்பாளர் அருண்குமார் விலை போய்விட்டதாக விஜய் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். பெரம்பூரில் போட்டியிடும் விஜய்க்கு எதிராக அதிமுக போட்டியிடாதது, அதற்கு பிரதிபலனாக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் தொகுதியில் விஜய் கட்சி வேட்பாளர் குடும்பத்தோடு தலைமறைவானதும் ஒன்றுக்குள் ஒன்று தொடர்புடையதா என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவரையோ தாக்கி பேசியதே இல்லை. தூய ஆட்சியே தரப்போகிறேன் என சொல்லும் விஜய்க்கு அதிமுகவை விமர்சிக்க நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு எதிரான அவர் எதையும் பேச மறுக்கிறார். இதிலிருந்தே விஜய்க்கும் அதிமுகவுக்கும் ரகசிய டீல் இருக்குன்னு அரசியல் நிகழ்வுகளை கூர்மையாக கவனித்து வரும் பார்வையாளர்கள் பேசுகிறாங்க.